ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து நிறைய பேரை பார்க்கும்போதே வந்து சொல்லுவீங்க மாமி ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி. மாமி தான், பட் இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஏஜெல்லாம் ஒன்றும் ஆகலை. இன்னும் 40 கூட ஆகலைன்னு சொன்னால் நம்புவீங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் மாமிக்கான தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் ஸ்ரீதேவி விஜயகுமார். ஏன்னா இவங்க வந்து ரீசெண்டாக விஜய் டிவியில் ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு ஷோவில் வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது கூட இருந்த மற்ற நடிகைகள் எல்லாமே வந்து மாமி நடிகைகள். ஸோ அதனால் வந்து ஸ்ரீதேவி விஜயகுமாரும் ஒரு மாமி, பயங்கரமான ஒரு மாமி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய தோற்றமும் இருந்துச்சு, அவங்களுடைய கேங்கும் இருந்துச்சு. கேங்கை பொறுத்து தானே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நடிகையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வயசு வெறும் 39 மட்டும்தான் ஆகுது. ராகுல் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ரொம்பவே அழகான கவர்ச்சி. ஸோ நடிகை இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த காம்படிஷன், அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்து கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமாருக்கும் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இவங்களுக்கு நிறைய படங்கள், தேவதையை கொண்டேன், தேவதையை கண்டேன், ஸோ அந்த மாதிரி படங்கள், நிறைய படங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு வெற்றி படங்களாக கொடுத்துச்சு. நல்ல பேரும் வந்து எடுத்து கொடுத்துச்சு. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா தித்திக்குதே, அந்த படத்தில் அவங்களுடைய க்யூட்டான நடிப்பு, ஸோ அந்த க்யூட்டான கவர்ச்சி, அந்த படத்தில் காட்டக்கூடிய தொப்புள், ஸோ ரொம்ப இளமையான ஒரு தொப்புள். 19 வயசானப்போ நடித்த படம் அது. ஆக்சுவலாக 19 கூட கிடையாதுங்க, 2003. இப்போ உங்களுக்கு வந்து 39. வெறும் 16 வயசில் நடித்த படம். ஸோ 16 வயசில் எப்படா ரொமான்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறீங்க? இன்னும் வந்து முன்னாடியெல்லாம் ஸ்ரீதேவியை அந்த மீனாலாம் 15-14 வயசில் நடிக்க வந்துட்டாங்க. கவர்ச்சி காட்டி தொப்புளில் எண்ணெய் ஊற்றுற சீன்லாம் வரும்போதெல்லாம் 17 வயசு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்போல்லாம் பண்ணால் பெரிய பிரச்சனையாகுதுன்னு சொல்கிறாங்க. இது என்னமோ. ஸோ அந்த தித்திக்குதே படத்தில் வந்து ஒரு தொப்புள் சீன் வரும். அந்த சீன்லாம் வந்து அவங்க நடிக்கும்போது 16 வயசு தான், பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான். அதில் ரொம்ப ஃபேமஸானது தித்திக்குதே, அப்புறம் வந்து தேவதையை கண்டேன், பிரியமான தோழி. ஸோ பிரியமான தோழியில் நல்ல ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் தமிழில் வியாபாரம் ஆகாததால் தெலுங்கில் போய் தன்னுடைய கடையை விரிக்க ஆரம்பிக்க வச்சாங்க. ஸோ அதனால் தெலுங்கில் நிறைய படங்கள் அவங்களுக்கு வந்து ஓடிச்சு. நிறைய படங்களில் நிறைய கவர்ச்சி வந்து காட்டினாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கப்புறம் கவர்ச்சி அதெல்லாம் காட்டக்கூடாது, ரொம்ப அதிகமாக கவர்ச்சி காட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய வீட்டார் சைட்லேருந்து ஸ்ட்ரிக்டான ஆர்டர் வந்த உடனே வேறு வழி இல்லாமல் நடிப்பை நிப்பாட்டினதாக ஒரு செய்தி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து காம்படிஷன் ஹெவியானதால் அந்த பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கவர்ச்சினால் நடிப்பை நிறுத்தியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா மஞ்சுளா விஜயகுமார், ஸோ மஞ்சுளா வந்து 60ஸ்லேயே வந்து பிக்கினி போட்ட நடிகை. ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டில் கவர்ச்சிக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து இவங்களுடைய சினிமா வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிடுச்சு. பெருசாக வாய்ப்புகள் இல்லாததால் வழக்கம் போல் ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட வந்து ஒரு நடிகர் கிசுகிசுக்கப்பட்டாங்க. அந்த நடிகர் கூட கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவசரமாக இவங்களுக்கான ஒரு கல்யாணம் வந்து பிஸ்னஸ் மேன் கூட நடந்துச்சு அப்படின்றது ஒரு பேச்சும் இருக்குது. ஏன்னா இப்போ 39 ஒரு 15 வயசு 25 வயசுலேயே அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கான ரீசன் தான். ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து ஒரு நடிகர் கூட ரொம்ப லிவினில் டேட்டிங்கில் போகிற லெவலுக்கு அவங்க வந்து இருந்துட்டாங்க. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமார் மாமி ஆக்ட்ரஸாக இப்போ வந்து இருக்கும்போது அவங்களுடைய கவர்ச்சி இன்னும் குறையலை, அவங்களுடைய அழகும் குறையலை. முக்கியமாக அவங்களுடைய தொப்புள் அழகு குறையவே இல்லை. நம்மளுடைய விஜய் டிவியில் ஆர்டிஸ்டில் வந்து ஜட்ஜாக வந்து உட்காந்துருக்காங்க டான்ஸ் ஜோடியில். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான உடை, வெறும் ஜாக்கெட், ஒரு பாவாடை மாதிரி ஒரு ரீசெண்டான ஒரு ஷோவில் பார்த்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு தான். ஸோ நான் சொன்னது ரொம்ப லோக்கலாக இருக்கும், பட் ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸு. அதில் வந்து க்யூட்டாக தொப்புள் மட்டும் தெரிகிற மாதிரி. ஸோ ஒரு மாமி ஆக்ட்ரஸ் வந்து தொப்புள் மட்டும் தெரிகிற மாதிரின்றது ஒரு பயங்கரமான ஒரு கவர்ச்சி இல்லையா ரசிகர்களுக்கு. அந்த கவர்ச்சியை வந்து ஸ்ரீதேவி விஜயகுமார் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக காட்டுவாங்க. நானும் வந்து இங்கே பெரிய மாமி போலன்னு பார்த்தா 39 வயசு தான் ஆகுது. ஸோ நடிகை ஸ்ரீதேவி விஜயகுமாரோடைய கவர்ச்சியும் அவங்களுடைய தொப்புள் அழகையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.